ஜிஆர்ஜி மேலாண்மை படிப்புகள் பள்ளி சார்பில் இந்திய பாரம்பரிய விழா. ஜிஆர்ஜி மேலாண்மை படிப்புகள் பள்ளி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஃபெப்-பிஸ்டா 2025 எனும் தலைப்பில் பிப்ரவரி பண்டிகை விழா கொண்டாடப்படுகிறது. பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி அரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியின் வளாக செயல்பாடுகள் மற்றும் கல்வி மேம்பாட்டுத் துறையின் இயக்குநர் ஜி. கலைச்செல்வன் பங்கேற்று கண்காட்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். ஜிஆர்ஜி எஸ்எம்எஸ் இயக்குநர் பி. சதாசிவம் வாழ்த்துரை வழங்கினார். இப்போது அவர் பேசுகையில், இந்த ஒருநாள் கண்காட்சி விற்பனை நிகழ்வு மாணவர்களின் தொழில் முனைவு திறனை மேம்படுத்த மட்டுமின்றி இந்தியாவின் பாரம்பரிய தொழில் முனைவு கலாச்சாரத்தை ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் ஒரு மேடையாக அமைவதாக குறிப்பிட்டார். இந்த கண்காட்சியை ஜிஆர்ஜி எஸ்எம்எஸ் மற்றும் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் பார்வையிட்டனர். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், சிறப்பான உணவுப் பொருட்கள் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. இந்தியாவின் கலை தொகுதி மற்றும் பாரம்பரிய பண்பாட்டின் சிறப்புகளை பிரதிபலிக்கும் இந்த பொருட்கள் பார்வையாளர்களுக்கு சிறப்பு அனுபவமாக அமைந்தன. பிப்ரவரி பண்டிகை 2025 நிகழ்வு இந்திய பாரம்பரிய கலைகளை கௌரவிக்கும் ஒரு மேடையாகவும் உள்ளூர் கைவினை கலைஞர்களை ஆதரிக்கும் வழியாகவும் செயல்பட்டது. இது தொழில் முனைவோர்கள் நோக்கி பயணிக்கும் மாணவர்களுக்கு மிக சிறந்த ஊக்குவிப்பாகவும் அமைந்தது. எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் ஹர்ஷயா. நான் ஜிஆர்ஜி எஸ்எம்எஸ்ல ஃபைனல் இயர் MBA ஸ்டூடெண்ட். வருஷம் எங்கள் காலேஜில் வந்து ஃபெப்-ஃபியஸ்டா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் February மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, நாங்கள் ஒரு MBA ஸ்டூடெண்ட்னால ஒரு தொழில் முனைவோர் ஆகிறதுக்காக நாங்களே எங்களோட காசை போட்டு வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணியோ இல்லை நாங்களே ப்ராடக்ட்ஸ் தயாரித்து உள்ளே விற்கணும். எங்களோட கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேம்பஸில் இருக்க ப்ரொஃபஸர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் தான். இந்த தடவை எங்களோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். அதாவது இந்த இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு நாட்டோட ஒவ்வொரு ஸ்டேட் ஒரு ஊரோட தனித்துவம் மிக்க பொருட்களை வந்துட்டு நாங்கள் இங்கே சேல் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, மதுரை மல்லிகைப்பூ, அப்புறம் மார்த்தாண்டம் தேன், அந்த மாதிரி நாங்கள் திண்டுக்கல் பூட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து விற்கணும். நாங்கள் ரொம்ப யூனிக்காக இந்த தடவை தீம் செட் பண்ணியிருக்கனால க்ரௌடு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது எங்கள் காலேஜில். இப்போ நாங்கள் என்னோட ஸ்டால் பார்த்திங்கன்னா, நாங்கள் தேன் அப்புறம் வந்துட்டு வாசனை திரவியம் விற்கிறோம். ஐ மீன் பர்ஃப்யூம்ஸ் விற்கிறோம். அது வந்துட்டு ஒவ்வொரு ஊரில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டியோ, அதாவது இப்போ மதுரை மல்லி, கேரளாவிலேருந்து கொக்கோ பவுடர், அப்புறம் காஃபி, அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் புதுசாக பர்ஃப்யூம் பண்ணி நாங்கள் சேல் பண்ணுறோம். அதே மாதிரி ஹாட் சாக்லேட் பவுடரும் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டால்லையும் ஒவ்வொரு தனித்துவமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது மொத்த இந்தியாவே இப்போ எங்கள் காலேஜில் வந்தால் நீங்கள் பார்க்கலாம். அந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே நாங்கள் சேல் பண்ணுறோம். தேங்க்யூ.